இங்கே மகா சிவராத்திரி பற்றி ஒரு அழகான, தெளிவான, எளிமையான கதை மற்றும் அதன் அர்த்தம் முழுமையாக விளக்கமாக சொல்கிறேன். வெள்ளை நிற நட்சத்திரம் மகா சிவராத்திரி ஒரு புனித கதை. ஒரு காலத்தில் பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. இவ்வுலகில் சிவனை உண்மையாகவும் தீர்க்கமும் கொண்ட பக்தன் யார்? சிவன் யாரை மிக பெரிதும் அருளால் காப்பாற்றுவார்? இதற்கு பதில் அளிக்க சிவபெருமான் ஒரு கதையை விவரித்தார். அந்த கதைதான் மகா சிவராத்திரியின் முக்கிய அர்த்தத்தை நாம் உணரச் செய்கிறது. மெழுகுவர்த்தி கதை. வேட்டைக்காரன் மற்றும் சிவலிங்கம். வனத்தில் வாழ்ந்த சுசாதன் என்ற ஒரு வேட்டைக்காரன். அவன் தன் குடும்பத்திற்காக எப்போதும் இரவு நேரத்தில் வேட்டைக்கு செல்வான். ஒரு இரவு பசியுடன் இருந்த குடும்பத்திற்காக அவன் வேட்டை தேடி காடு சென்றான். ஆனால் அன்றைய இரவு அவனுக்கு எவ்வித மான்களும் காட்டு மிருகங்களும் கிடைக்கவில்லை. பசி, தாகம், பயம் இவற்றால் அவன் பலவீனமாகி ஒரு மரத்தின் மேல் ஏறி அங்கு இருந்து கீழே பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஏறிய மரம் மருத மரம், வில்வ மரம். அருகில் ஒரு சிறு சிவலிங்கம் இருந்தது. அவன் அறியாமல் அசைந்தபோது வில்விலைகள் கீழே விழுந்தன. அவை சிவலிங்கத்தின் மேல் விழுந்துவிட்டன. இப்படி விழுந்த ஒவ்வொரு இலும் சிவபெருமானுக்கான ஒரு இயற்கையான பூஜையாக அமைந்தது. அவன் பயத்தால் கண்கலங்கினான். பசி, தாகம் காரணமாக அவன் வாயில் வந்து சேர்ந்த நீர்த்துளிகள் கீழே விழுந்தன. அவற்றும் சிவலிங்கத்தில் விழுந்தன. அது அபிஷேகமாக கருதப்பட்டது. அவனுடைய மனதில் இருந்தது, என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். குடும்பத்தை பசிக்க வைக்க கூடாது. இந்த உண்மையான மனநிலை ஒரு பக்தியின் வடிவமானது. அந்த இரவு முழுவதும் அவன் விழித்திருந்தான். அறியாமலே அவன் சிவபெருமானுக்கு ஜாகரணம், உண்ணாமிரணம், பூஜை, அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்துவிட்டான். இதனால் சிவபெருமான் பெரிதும் திருப்தியடைந்தார். ஒளி வீசும் நட்சத்திரம் சிவபெருமான் அவனுக்கு அருள் அளித்தார். காலை ஆனபோது அவன் மரத்திலிருந்து இறங்கும் போது அவனுக்கு ஒரு பெரிய மான் கிடைத்தது. அதை எடுத்துச் சென்று குடும்பத்திற்கு உணவு கொடுக்க முடிந்தது. மேலும் சிவபெருமான் அவனுக்கு ஆயுள், செல்வம், பாதுகாப்பு ஆகியவற்றையும் அருளினார். அந்த இரவு நடந்ததுதான் மகா சிவராத்திரி என்று அறியப்பட்டது. இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? சிவன் உண்மையான மனதை மட்டுமே பார்க்கிறார். சடங்குகள், அலங்காரம், பொருள் வேண்டாம். நேர்மையான மனம் போதும். ஒரு இரவு ஜாகரணம் செய்வது கவனத்தின் அடையாளம். அது மனக்கட்டுப்பாடு, பக்தி, தியானத்தின் வடிவம். வில்வ இலை, தண்ணீர், சிறிய பக்தி செயலும் மிகப்பெரிய பலனளிக்கும். துன்பத்தில் கூட செய்யப்படும் பக்தியே உண்மையானது. பசி, பயம், துன்பம் இருந்தபோதும் அவன் பக்தி நடந்தது. ஒளிரும் நட்சத்திரம் மகா சிவராத்திரியின் தத்துவ அர்த்தம். இந்த இரவு அசுர சக்திகள் குறையும். மனதில் இருக்கும் அறியாமை இருளை அகற்றும். சிவனால் வழங்கப்படும் அருள், காப்பு, ஆன்மீக ஒளி. தியானத்திற்கு மிகவும் உகந்த இரவு. மனதின் அமைதி, பரிசுத்தம், உள்பலம் அதிகரிக்கும். பிறைநிலவு ஏன் மக்கள் இந்த இரவில் ஜாகரணம் செய்கிறார்கள்? அன்றைய இரவு சிவனின் சக்தி அதிகம் பரவுகிறது என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. நாம் தூங்காமல் அவனை தியானி